அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் முக்கியமான தலைப்பான வாழ்க்கையில் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம், பொருளாதார உயர்வு, கடனில்லா வாழ்க்கை, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? மணி ஃப்ளோட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ரொம்ப செலவு இல்லாமல் சிக்கனமாக செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ உங்கள் வீட்டில் எப்போவுமே பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கக்கூடாது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காரக்குழம்பு வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா ரெண்டுமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய நாளில் நீங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி புளி சேர்க்காத உணவுகளை நீங்கள் குழம்பாக வைக்கும்பொழுது தான் உங்களுக்கு வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அன்றைக்கி சாம்பார் உணவுகளோ பருப்பு சார்ந்த உணவுகளோ நீங்கள் பயன்படுத்துறது, அன்றைக்கி நெய் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது. அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயமாக ஒரு ஸ்வீட் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் வீட்டில் பாயசமோ இல்லை கேசரியோ லட்டோ எதுவுமே முடியலையா, கடையிலையாவது எதையோ வாங்கிட்டு வீட்டில் உணவோடு சாப்பிடும்போது உங்கள் வீட்டில் தரித்திரிய நிலைகள் மாறிவிடும். அதே மாதிரி எப்போவுமே குளிக்கும் பொழுது வடதிசையோ அல்லது கிழக்கு பக்கமோ பார்த்து தான் குளிக்கணும். அப்போ குளிக்கும்பொழுது மேற்கு முகமாகவோ தெற்கு முகமாகவோ குளிக்கக்கூடாது. ஏன்னா அபசகுணமான விஷயங்களுக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு மேற்கையும் தெற்கையும் பார்த்து குளிக்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் தினமும் குளிக்கும் பொழுது வட திசை நோக்கியோ இல்லை கிழக்கு திசையை நோக்கியோ குளிக்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமான லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி குளித்த பிறகு தலை துவட்டும் போது தலையை முதலில் துவட்டாமல் முதுகை துவட்டணும். ஏன்னா முதுகுங்கிறது உங்களுக்கு மூத்த தேவி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு. ஸோ முதலில் நம்மளுக்கு வரக்கூடிய நெகட்டிவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதுகை துவட்டும் பொழுது உங்களுக்கு அந்த செல்வ வளத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் சூப்பராக இருக்கும். அடுத்த வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும்னா நாம் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸில் வால்நட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த வால்நட்டை வாங்கி நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சிருங்க. இது பரிபூர்ணமான லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் நாம் யார் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டா தான் அது மரியாதை. ஸோ நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மியை வரவேற்கணும். பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நிலைப்படியில் அவ்வளோ தூசி அழுக்கு பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயை விளக்கு ஏற்றுறங்கிற பேரில் எண்ணெயை ஊற்றி ரொம்ப பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே வியாழக்கிழமையில் மட்டும்தான் அந்த இடங்கள்லாம் சுத்தம் செய்யணும். ஸோ உங்களோட நிலைப்படி என்ட்ரன்ஸ் வாசலில் நல்லா தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு பாட்டிலில் பன்னீரை போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அன்னைக்கு தோரணம் கட்டுங்க. மாவிலை தோரணத்தை நீங்கள் வாசலில் கட்டுங்க. அந்த மாவிலை தோரணத்தில் சந்தன குங்குமம் வச்சு அதே மாதிரி நிலைப்படியில் கீழே பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி குங்குமம் வைங்க. ஏன்னா வரவங்களை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ரிசப்ஷன் ஒரு விஷயம் வச்சுருக்கோம். அப்போ அம்பாவில் நீங்கள் லக்ஷ்மியை கூப்பிட்டா தான் வருவா. காரணம் என்னென்னா அவள் இஷ்டம், அதனால தான் அது பேர் அதிர்ஷ்டம். ஸோ அவள் வரணும், உங்கள் வீட்டில் வந்துட்டு போயிடுவா. அப்போ எல்லாருக்கும் பணம் செலவாயிடும். அப்போ நிலையாக தங்கணுன்னா லக்ஷ்மியை நிலை நிறுத்தணும். அப்போ அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வீட்டில் செய்யும்போது தான் லக்ஷ்மி வருவா. அப்போ வரவேற்கிறதுக்கே நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும். அதே சமயத்தில் வீட்டில் எப்பவுமே ஊறுகாய் நிறைய வைக்கணும். ஏன்னா லக்ஷ்மியோட அதிதேவதை குபேரன். அப்போ குபேரன் வாசம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடியது ஊறுகாய். அப்போ எல்லா விதமான ஊறுகாயும் வீட்டில் வைக்கும்போது குபேரனோட தன்மை பரிபூர்ணமாக இருக்கும். அதே மாதிரி குபேரனுக்கு உள்ள உணவுப் பொருளான மாம்பழத்தை சீசன் கிடைக்கும்போது வாங்கி நீங்கள் நிறைய சாப்பிடலாம். அதேமாதிரி மாமரத்தை தொட்டு வணங்கலாம். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு பரிபூர்ணமான செல்வ கடாட்சம் கிடைக்கும். அதே சமயத்தில் பீரோ அப்படிங்கிறது தான் நம்மளோட வீட்டில் கேஷ் பாக்ஸை பல பேர் வச்சுருக்காங்க. அப்போ கேஷ் பாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வீட்டில் ரூம் வச்சுருக்கோம், படுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு அப்படின்னு. அப்போ செல்வம் தங்கணும், லக்ஷ்மி வாசம் செய்யணும், அவளுக்கு ஒரு வீடு தேவை. அதை லக்ஷ்மி பாக்ஸ், அதாவது உட்டன் பாக்ஸில் ஒரு பாக்ஸில் வச்சு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பட்டு துணி பச்சை கலரில் வைங்க. பச்சை பணத்தை ஈர்க்கும். ஸோ பச்சை அந்த பெட்டிக்குள்ளே பச்சை துணியில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மசாலா பொருட்கள். ஏன்னா இது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள். அப்போ இந்த மசாலா பொருட்களை அதில் வச்சு எப்போவுமே அதில் ஒரு பாட்டில் ஜவ்வாது, ஒரு சின்ன கண்ணாடி லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடியது. அதே மாதிரி ஒரு வெள்ளிக்காயின் லக்ஷ்மியோட அம்சம். ஸோ அதெல்லாம் உள்ளே வச்சு நீங்கள் எப்போவுமே பணத்தை சுருட்டி, எனக்கு ரோலிங் கேஷ்னு சொல்கிறோம், பணத்தை எப்போவுமே ரப்பர் பேண்டில் பட்டு வச்சிங்கன்னா பணத்தடை ஏற்படும். அதே சமயத்தில் ஸ்டாப்லர் பின் குத்துனீங்கனாலும் பணத்தடை ஏற்படும். ஸோ பணத்தை சுருட்டி நீங்கள் ஒரு நூலில் கட்டி வச்சிங்கன்னா அது ரோலிங் கேஷாக மாறும். எப்போவுமே வச்ச பணத்தை நிலையாக வைக்காமல் அந்த பணத்துலேருந்து எடுத்து செலவு பண்ண தான் பணம் போக தான் டிரான்ஸ்பரண்ட் ஆக தான் உங்களுக்கு
பரிபூர்ணமாக வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து போயிட்டுருப்பா. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதே சமயத்தில் தூங்கும்பொழுது உங்கள் வீட்டில் ஒன்று தலை வந்து மேற்க பார்த்தோ இல்லை உங்களுக்கு வந்து கிழக்க பார்த்தோ தான் படுக்கணுமே தவிர வடக்கு பார்த்து படுக்கக்கூடாது. இது உங்களுக்கு பொருளாதார நிலையில் மந்த நிலையை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு பொருள் ஆகலை, அதாவது வறுமைங்கிறது வேறு விஷயம். பொதுவாகவே நம்ம ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குன்னா அதை தச்சு போடக்கூடாது. ஏன்னா நமக்கே ஒரு விஷயம் சரியில்லைன்னா அது எப்படி இன்னொருத்தவங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்கிற மாதிரி எப்போவுமே ஒரு ட்ரெஸ்ஸை நல்லா துவைச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக அயன் பண்ணி போடும்போது அந்த லுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து பசுமாட்டோட உடம்புல 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்களோ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா வந்து மனமே சிவம். சரிங்களா? உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆடையும் மல்லல் வாய் கோபுர வாசல் தெளிந்தாருக்கு சீவன் ஜீவலிங்கம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் தெய்வம் உள்ளே இருக்கணும்னா அந்த அளவுக்கு நாம் அந்த விஷயங்கள் பயன்படுத்துறது, வாசனை மிகுந்த பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்ய உங்களுக்கு லக்ஷ்மியோட அனுகிரகமும் பொருளாதார நிலையில் டெவலப்மெண்ட் ஆகும். எப்போவுமே உங்களோட பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டாலர்னு சொல்லக்கூடிய ₹1 நோட்டை வாங்கி எப்போவுமே உங்களோட பர்ஸ்லையும் கேஷ் பாக்ஸ்லையும் வச்சுங்க. காரணம் என்னென்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து பயன்படுத்துறது மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் வாசப்பகுதியில் கிராமப்புறமாக இருந்தால் சாணம் தெளிக்கக்கூடிய வழக்கம் ஆதி காலத்தில் இருந்துச்சு. இப்போ முடியாதவங்க தண்ணி தெளிக்கிறாங்க. ஸோ எப்போவுமே வீட்டு வாசலில் கருப்பு விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குன்னா அதை தவிர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செங்காவி பொடியாலையும் அரிசி மாவாலையும் கோலம் போடுங்க. இது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பரிபூர்ணமாக கொடுக்கும். அதே மாதிரி வீட்டு வாசலில் நல்ல வாசனங்களை எழுதி வைங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு, சந்தோஷம் நிறைந்த வீடு. அதே மாதிரி நேம் போர்டு போடும்போது இல்லம் அப்படின்னு எழுதாதீங்க. ஏன்னா இல்லம்னு எழுதிட்டாலே அது இல்லாமல் போயிடும். கிரகம் அப்படின்னு எழுதுங்க, நிவாசம்னு எழுதுங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் பெண்கள் 6 மணிக்கு மேலே தலையை விரித்து தலை சீவக்கூடிய வழக்கத்தை மாற்றிடணும். காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் லக்ஷ்மி வர நேரத்தில் நாம் வந்து லக்ஷ்மிக்கு அக்காவோட வேலைகளை செய்யும்போது லக்ஷ்மி அந்த இடத்துல இருக்க மாட்டா. அதே மாதிரி பெண்கள் மூக்குத்தி பயன்படுத்துறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலையும் உனக்கு தான் முன்னுரிமை, எனக்கு முன்னுரிமை இல்லைன்னு லக்ஷ்மியோட அக்கா கேட்கும்போது சரி நீ மூக்கை எடுத்துக்க அப்படிங்கும்போது மூக்கை கொடுத்துறாங்க. ஸோ முகத்திலே பார்த்திங்கன்னா முன்பகுதியில் நிற்கிறது மூக்கு தான். ஸோ அதனால தான் நம்ம மூக்குத்தி பயன்படுத்துகிறோம். அப்போ தங்கத்தை அங்கே வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் வந்துடுது. அப்போ மூத்த தேவிக்கு அங்கே வழி இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தலைவனுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் உணவு பரிமாறும் போது கையில் வந்து நிச்சயமாக வளையல் இருக்கணும். கண்ணாடி வளையல்களை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். ஏன்னா அம்பாளுக்கு பிடிச்ச பொருள் இதெல்லாம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுக்கணும். அதே மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு உங்களால் பெரிய உணவு பதார்த்தங்கள் கொடுக்க முடியலனாலும் அவங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தை கொடுக்கணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் அவங்க வெள்ளிக்கிழமையில் வந்துட்டாங்க, ஸோ அவங்களுக்கு குங்குமத்தை கொடுத்தா லக்ஷ்மி இல்லை, லக்ஷ்மியின் அம்சமாகவே அவள் வரும்போது இந்த பெண்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமத்தை கொடுங்க. அந்த சுமங்கலி பெரியவங்களாக இருந்தால் அவங்களை எடுக்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் குங்குமம் வச்சுங்க. சின்னவங்களாக இருந்தால் கையில் கொடுங்க, அவங்களுக்கு வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் சின்ன சின்ன ரெமெடிஸ் தான். இது செய்கிறதுக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் தேவையில்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் வளன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.